ஹலோ buddies, வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன, இதுதான் ப்ரோக்ராமிங்கான அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹவு டேட்டா டைப்ஸ் ஒர்க்ஸ், ரியல் டைமில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், அது மூலயமா எப்படி லார்ஜ் சங்க் ஆஃப் டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறது தான் லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இதுலேயும் நமக்கு ரிலேட் ஆகும். தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் தான் என்னங்கிறது ரிகலெக்ட் பண்ணுறதுக்கு போன வீடியோ டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ போன வீடியோலேருந்து ஒரு ஷார்ட் கிளிப்பிங்க ஆட் பண்ணுறேன். வேரியபிள்ஸ் தான் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. ஃபாலோவிங் தட் வில் கெட் இன்டு வாட் டேட்டா டைப்ஸ் இஸ். ஒரு டப்பா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டப்பா ஏதோ ஒரு விஷயத்தை கண்டெயின் பண்ணுது. ஓகேவா? அதுதான் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள்குள்ளே டீ பவுடர் இப்போ எடுத்து போடுறோம்ல, ஸோ அதுதான் வேல்யூ. அண்ட் இந்த கண்டெய்னருக்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ இன்னொரு கண்டெய்னர் காஃபி இருக்கு அப்படின்னா காஃபி கண்டெய்னருக்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வேற வேற கண்டெய்னர், ஆனால் இட் ஸ்டோர்ஸ் வேல்யூ. அதுதான் வேரியபிள். ஸோ நம்ம பார்த்த மாதிரி டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் ஃபார்ம் அ டெட்லி காம்பினேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ சி இந்த ஸ்க்ரீன், இந்த வாட்டியுமே ஐ எம் ப்ரொவைடிங் அ டீடைல் டாக்குமெண்ட். நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுத்து அவங்களுக்கு இனியா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காகவே நம்ம இதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஓவர்வியூவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு செம ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லிட்டா? சரி, ஓகே. இப்போ ஒரு 2024 உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் படங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஃபேவரட் மூவிஸ். ஸோ எனக்கு மகாராஜா பர்சனலி ஃபேவரட். அது இல்லாமல் காங்கட்ஸ், காட்ஸிலா, இந்த மாதிரி நிறைய படங்கள் ஃபேவரேட்டாக இருந்துச்சு. ஸோ லிஸ்ட்டு பெருசாக போகும். கரெக்டாக? இப்போ என்னென்னா ஒரு லிஸ்ட் இதை வச்சு நான் க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள், அந்த லிஸ்ட்டில் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நேம் ஆஃப் த மூவி. ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஸோ எந்த இயர் ரிலீஸு, என்ன பாக்ஸ் ஆஃபீஸு, ஹிட்டா இல்லையா. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன நேமில் என்ன ஆட் பண்ணுவோம்? டெக்ஸ்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி டீட்டெயில்ஸ். கரெக்டாக? இப்போது மகாராஜா, இல்லை சில மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா X23 ஆர் சம் மூவிஸ் வேறு டெக்ஸ்ட் நம்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர்ஸு அல்ஃபா நியூமெரிக் கேரக்டர்ஸ், தட் இஸ் டெக்ஸ்ட் நம்பர் காம்பினேஷன், இந்த மாதிரி இருக்கிற எல்லா டேட்டாவையும் தான் நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்குங்கிறத இந்த கேரக்டர்ஸ் எல்லா டேட்டாவும் மீன் பண்ணுது. ஓகேவா? அடுத்து எந்த வருஷம் ரிலீஸு, சரி 2024. இது ஒரு நம்பர். கரெக்டாக? இயர் எப்பவுமே நம்பர் நம்ம கேட்கலாம், TW அப்படின்னு போடலாம். பட் நோ, 2024. ஸோ இது ஒரு நம்பர். கரெக்டாக? இந்த மேத்தமெட்டிக்கலாகவும் இதை இன்டிஜர்னு தான் சொல்லுவோம். கோடிங்லேயும் இதை இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரிமெம்பர், இது எல்லாமே டேட்டா. ஸோ ஒரு டேட்டாக்கான டைப் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங் டைப்பு, இது ஒரு இன்டிஜர். இப்போது பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சே ஒரு 125.17 crores அப்படின்னு போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த crores வேணால் அழிச்சிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு டேட்டாவை புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணேன். 125.17. ஸோ இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. கரெக்டாக? டெசிமலுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த டெசிமலோட இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோட் டேட்டா டைப். டெசிமல் இருக்கிறது எல்லாமே ஃப்ளோட் டேட்டா டைப். ஐ திங்க் 3 டேட்டா டைப்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் ஹிட்னா என்ன? ஆமாவா இல்லையா, எஸ் ஆர் நோ, இல்லாட்டி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அது மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அது தவிர வேறு எந்த ஆப்ஷனுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அது தவிர எந்த ஆப்ஷனுமே இருக்காது. இதை தான் பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ப்ரோக்ராமிங் 0 and 1 தான் நம்ம பூலியன் சொல்லுவோம். கரெக்டாக? மேத்தமெட்டிக்கலாகவும் அதுதான். ஸோ இதுதான் டேட்டாஸ் லார்ஜாக இருக்க டேட்டாவை இப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இதே மாதிரி தான் ரியல் டைமில் எல்லா விஷயமே ஒர்க் ஆகுது. நம்ம போன வீடியோவில் ஸ்விக்கி எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். கரெக்டாக? சரி, மறுபடியும் அதே எக்ஸாம்பிளே சொல்கிறேனே. ஃபஸ்ட்டு ஆர்டர் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு மேபி ஒரு நம்பர், சே 1 2 3 4 5 சம்திங், அது ஒரு ஆர்டர் ஐடி நம்பர். ஸோ நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு பீஸா, இங்கே 1 2. ஸோ இதுக்கு இது ஸ்ட்ரக்சரே எப்படியே வச்சுப்போமே, டேட்டா பேஸ்னே வச்சுப்போம். டேட்டா பேஸ்னால் டேபிள் ஃபர்ஸ்ட் ஸ்டோரிங் டேட்டா. பீஸா, இன்னொரு இதில் மோமோ அப்படின்னு வச்சுப்போமே. இது 125 rupees. இது 3 சரி ஒரு 30 rupees. இது இல்லாமல் ஜிஎஸ்டி அதெல்லாம் ஏதாச்சும் சேர்த்து மேபி சும்மா ஜிஎஸ்டிக்கு ஒரு டெசிமல் பாயிண்டராகவே சொல்லிடுவோமே, 25.5 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 180.5 வருது. கரெக்டாக? ஸோ இங்கே இது என்னது? இது ஒரு இன்டிஜர் டைப்பு. கரெக்டாக? இந்த ஆர்டர் நம்பர் எப்போவுமே உங்களுக்கு இன்டிஜராக தான் இருக்கும், டெசிமலாக வரப்போகிறதே கிடையாது. am I correct? பில் நம்பர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் டேட்டாவாக தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது, நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஃபுட்டு, இது சில
கொரியன் ஃபுட்ஸு அதெல்லாம் பேரெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், அதை பற்றி நம்ம பேச விரும்பல. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்ட், இதுதான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசிமலோட வந்திருக்கு கரெக்டா. அப்போது இந்த டெசிமல் டேட்டா எல்லாம் என்ன, நம்ம சொன்ன மாதிரி ஃப்ளோட் கரெக்டா. இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, இப்போ நீங்கள் ஃபீட்பேக் அப்படின்னு நீங்கள் கொடுப்பீங்க. ஓகேவா? ஃபீட்பேக் வந்து மாஸாக இருக்குது, மாஸ் இல்லாட்டி வேஸ்ட்டு அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதுவுமே எஸ் நோங்கிற மாதிரி தான் கரெக்டாக. இந்த எஸ் நோ மாதிரி இருக்கிற வேல்யூமே நம்ம 0s and 1s தான் கன்சிடர் பண்ணுவோம். ப்ரோக்ராமிங் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்விட்ச்சு ஆன் பண்ணோம்னா அது 1, ஆஃப் பண்ணோம்னா அது 0. அதே மாதிரி தான் இது எல்லாமே பூலியன் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ டேட்டா டைப்ஸ் தான் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு தான் இப்போ ஏஐ டூல்ஸும் சரி, ஃபுட் பில்லிங் சிஸ்டம்ஸும் சரி, வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறாங்க. சும்மா நீங்கள் இமேஜினே பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டர் ஐடியே டேட்டா டைப்னே ஒன்றும் இல்லை, எல்லாமே ஆர்டர் ஐடியிலையும் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், ப்ரைஸிங்லேயும் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க டேட்டா எவ்வளோ கொஞ்சம் இருக்கும் அப்படின்ட்டு. இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறது தான் டேட்டா டைப்ஸ். இப்போ இந்த டேட்டா டைப்லாம் ஒரு விஷயத்தில் ஸ்டோர் ஆகிருக்கும் கரெக்டாக. இப்போது இந்த இது எல்லாமே ஆர்டர் ஐடியோட வேல்யூ. நம்ம வேரியபிள்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஐ திங்க் இன்னும் டீட்டெயிலாக போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ வேரியபிள்ஸ் ப்ளஸ் டேட்டா டைப்ஸ், பிஏன்னு டைப் பண்ணிட்டேன், டேட்டா டைப்ஸ் தான் TYPES உங்கள் மொத்த ப்ரோக்ராமுக்கு ஒரு ஸ்ட்ரக்சருங்கிற விஷயம் கொடுக்கும். ஓகேவா? ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஐ திங்க் கான்செப்ஷுவலாக நம்ம பார்த்துட்டோம், லைவ் கோட் பண்ணி பார்த்துட்டோமா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ வித் C++. ஓகேவா? ஸோ நம்ம போன வாட்டி என்ன பண்ணியிருப்போம், C++ல லெட்ஸ் கான்குவர் 2025 அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருப்போம். பிரிண்ட்னா என்ன, இந்த மெயின் ஃபங்க்ஷன் வச்சு தான் உங்களுக்கு கோட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அண்ட் IO ஸ்ட்ரீம்ங்கிறது C++ டிஃபால்ட் ஃபங்க்ஷன், இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். இது ஒரு C++ ப்ரோக்ராம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கா. ஓகேவா? அண்ட் இது ஒரு ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்க்கு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டேர்ம் C++ல. ரொம்ப டீப் டைவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? சாரி, லைட்டாக கோல்டு, அது மட்டும் தான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் 1 by 1 உங்களுக்கு பண்ணுறதை தவிர ஐ தாட் வை டோன்ட் ஐ ஹேவ் அன் எக்ஸாம்பிள் ரெடி, ஏன்னா அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். அப்போ நீங்கள் கோட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காகவே. ஓகேவா? லெட் மீ ஜஸ்ட் ஓப்பன் விஷுவல் ஸ்டுடியோ கோட். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதே மறுபடியும் காப்பி பண்ணி அந்த மொத்தத்தையும் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுதணும். உங்களோட ஏஜ் என்ன, உங்களோட நேம் என்ன, உங்களோட ஹைட் என்ன, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணணும். நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ C++ல ஆஸ் யூ கேன் see here பேசிக்காக என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கும் அப்படின்னா, C++ அண்ட் ஜாவா மோரலஸ் உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் ஹேண்ட்லிங்கில் சிமிலர் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்டிஜர் டேட்டா டைப் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. இன்டிஜர் நம்பர்ஸ் மட்டும் தான், ஹோல் நம்பர்ஸ் மட்டும் தான் அது ஸ்டோர் பண்ணி வைக்கும். அடுத்து ஃப்ளோட்டு, டெசிமல் நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். கேரக்டர், ஸோ கேரக்டர்னா எப்படின்னா ஒரு சிங்கிள், இப்போ சிம்பிள் ABC இதெல்லாம் சிங்கிள் கேரக்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ CHAR அப்படின்னு நீங்கள் போட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் ஸ்டோர் பண்ணும். அண்ட் நம்ம என்ன பார்த்துருப்போம், பீஸா, மோமோ இதெல்லாம் ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். கரெக்டாக மல்டிபிள் கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகி வரும், அதுதான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி நம்ம ஃபங்க்ஷன்லாம் ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம கோட்லேயே பார்த்துருவோம். ஓகேவா? அண்ட் கோட் கீழேயுமே இருக்குது நம்ம பண்ண போகிற கோடு. அண்ட் ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்டிஜர். ஸோ இதுதான் உங்களுக்கு எப்போவுமே ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேவா? வேரியபிள். ஸோ இதுதான் உங்கள் வேரியபிள். இந்த வேல்யூ போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும்ல, இதுதான் உங்கள் வேரியபிள். அண்ட் இந்த வேல்யூ என்ன டைப்பாக இருக்க போகுதுங்கிறது தான் இங்கே இன்டிஜர் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்டிஜர் டைப்னா ஏஜில் இன்டிஜர் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். ஜஸ்ட் லைக் நீங்கள் இப்போ ஃபுட்டில் ஆர்டர் ஐடினா இன்டிஜர் மட்டும் தான் இருக்கணும், அதே மாதிரி. அடுத்து ஹைட் எல்லாருக்குமே டெசிமலாக தான் வரும். கரெக்டாக சென்டிமீட்டர் பார்த்தீங்களோ, ஃபீட் பார்த்தீங்களோ 6.0 அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக. ஸோ அந்த இது எல்லாமே உங்களுக்கு டெசிமல். ஸோ வாட் டஸ் ஃப்ளோட் மீன், இந்த ஹைட்டுங்கிற வேரியபிள் வந்து இஸ் கோனா ஹேவ் டெசிமல் வேல்யூஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் இப்போது உங்களோட நேம், ஸோ ஆட் பண்ணிப்போமே, ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு என்ன போடலாம், நான் இப்போதைக்கு தாஸ்னே போடுறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங் நேம் தாஸ் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா இந்த நேமுங்கிற வேரியபிளில் டெக்ஸ்ட் வேல்யூஸ், தட் இஸ் அந்த கேரக்டர்ஸ் நம்ம பீஸா, மோமோ அந்த மாதிரி ஆர்டரில் பார்த்தோம்ல அதே மாதிரி கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதை டிக்ளேர் பண்ணுறது தான் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் இப்போ அடுத்து மறுபடியும் நம்ம சொல்லியிருப்போம்ல, கேரக்டர்னா சிங்கிள் இது. ஸோ என்னோட இனிஷியல், ஸோ எனக்கு தாஸ், எனக்கு தாஸ் தான் எனக்கு ஆக்சுவலாக செகண்டரி நேம். ஸோ இப்போ டி எப்படி இருக்குது அப்படின்னா, இனிஷியல் இல்லை
கேரக்டர்ஸ் தட் சிங்கிள் லெட்டர் வேர்ட்ஸ் மட்டும் தான் வரும் அப்படின்னு தான் சொல்லுது. ஓகேவா? மறுபடியும் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்ட்ரிங் லாங் கேரக்டர்ஸ். இப்போ C++ல நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் சி அவுட். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. ஸோ இதோட அவுட்புட்டிங் எப்படி வரும் அப்படின்னா, இங்க சி அவுட் அப்படின்னு நீங்க இது போட்டு ஏஜ் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா இது டிஃபால்ட்டாவே பிரிண்ட் ஆயிரும். இது வந்து இந்த வேரியபிள் கிடையாது. ஓகேவா? ஆனா இந்த வேரியபிள் வித்தவுட் இது அதான் சொன்னேன்ல, வித் டபுள் கோட்ஸ் வாட்டர் இப்போ அது சும்மா ஒரு டேட்டா மாதிரி. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது எப்படி இப்போ ஆர்டர் ஐடி யுவர் டோட்டல் பில் இஸ் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் வருது. அந்த டோட்டல் பில் இஸ்ங்கிறது ஒரு டெக்ஸ்ட். அதே மாதிரி தான் இங்க ஏஜ். உங்க ஏஜ் என்ன, ஏஜ் நம்பர் வந்து இங்க இருந்து வேல்யூ எடுத்து வரும். இப்போ நான் ஹைலைட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, இங்க இருந்து அந்த 25ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த கம்மா போட்டு நான் ஹைட் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா மறுபடியும் ஹைட்டு இங்க இருந்து வேல்யூ எடுக்கும், இனிஷியல் இங்க இருந்து வேல்யூ எடுக்கும், சிட்டி இங்க இருந்து வேல்யூ எடுக்கும். ஸோ நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றது எங்க இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இதே ஒரு 10 லட்சம் லைன் ஆஃப் கோட்ஸ் இருந்து கீழே போய் நான் ஏஜென்ட் கால் பண்ணாலும் இந்த வேல்யூ வரும். இப்போ புரியுதா? ஏன் டேட்டா டைப்ஸ் தட் இஸ் ஒரு டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணி அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வேரியபிள்ஸ்னால லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும். ஓகேவா? இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, சும்மா டேட்டா எல்லாமே ஜங்க் குப்பை தொட்டி மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து குவியும். கரெக்டா? அதை நம்ம ஆர்கனைஸ் பண்றதுக்கு தான் இந்த டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் கான்செப்ட். நான் ஏன் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு அது புரியணும். ஆர்கனைஸ் பண்றது, வேரியபிள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், இந்த டேட்டா டைப்ஸ் டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணும் என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தா லெட் மீ ரன் த ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ ரன் ஆயிட்டு இருக்கு, எக்ஸிக்யூட்டிங் டாஸ்க். ஸோ ஆஸ் யூ கேன் சி ஏஜ்ங்கிறது வந்து நமக்கு இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா, ஏஜ். ஸோ அடுத்து நான் இங்கே கம்மா போட்டிருக்கேன், இங்கேருந்து கண்டினியூ ஆகுது. ஸோ வேல்யூ நீங்கள் போடும்போது நீங்கள் அப்படி பிரேக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் எகெயின் ஐம் சேயிங், இந்த இது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேபி லைவாக மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா சி அவுட் அப்படின்னு போடுறேன், மை ஏஜ் இஸ் அப்படின்னு போட்டுட்டு நான் இப்போ இந்த வேல்யூ இங்கே கொண்டு வரணும். கரெக்டா? அது கொண்டு வரது நீங்கள் இப்போ இங்கே ஏஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா வராது. ஏன்னா அது ஒரு டெக்ஸ்ட்டை கன்சிடர் பண்ணணும் நீங்கள் டபுள் கோட்ஸில் போட்டுட்டாலே. ஸோ இங்கே போட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இந்த வேல்யூ இங்கேருந்து கால் ஆகிக்கும். அதுதான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். தோ மை ஏஜஸ். ஸோ புரிஞ்சா டேட்டா டைப்ஸ் எப்படி C++ நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அண்ட் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்க. ஓகேவா? தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு. ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ லெட்ஸ் மூவ் ஆன் டு ஜாவா. ஓகே, ஸோ ஜாவாவும் மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு சிமிலர் தான். ஓகேவா? யூ won't have மச் டிஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டா டைப்ஸ். ஸோ இதுலேயே நிறைய கான்செப்ட்ஸ், டைப் மாஸ்கிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அப்கமிங் எபிசோட்ஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன, நம்ம ஜாவா பேசியிருந்தோம். கரெக்டா? லெட்ஸ் ஓப்பன் ஜாவா. ஸோ இதுவும் ஜாவாவோட ஸ்ட்ரக்சர் நம்ம பேசுன மாதிரி. லெட்ஸ் கோ பேக் அகெயின். C++ நம்ம பண்ணிட்டோம். ஓகேவா? அதே ப்ரோக்ராம் இப்போ நம்ம ஜாவாவில் பண்ணுறோம் அப்படின்னா நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. யூ won't feel much of a difference. ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ லெட் மீ கோ டு ஜாவா. அகெயின் ஐம் காப்பிங், ஐம் பேஸ்டிங் த ஹோல் திங். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதே டிக்ளரேஷன் தான். ஓகேவா? ஸோ int age equal to 25, float height equal to இது அப்படின்னு ஒரு வேல்யூ நம்ம இங்கே அசைன் பண்ணுறோம். கரெக்டாக? இப்போ கேரக்டர் இனிஷியல் இது மாதிரி அதே கேரக்டரு அதே ஸ்ட்ரிங்கு. ஸோ இங்கே என்ன யோசிச்சிருப்பீங்க அப்படின்னா இங்கே ஸ்ட்ரிங்குங்கிறது நம்ம கேப்ஸில் போட்டிருப்போம். ஓகேவா? அங்கே உங்களுக்கு ஸ்மால் லெட்டரில் இருக்கும். ஏன்னா இது ஒரு கிளாஸ் அப்படிங்கிற விஷயம், ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஓகேவா? கிளாஸுங்கிறது நம்ம எண்டில் ஊப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பேசும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் ஹவ் வி டிக்ளேர் ஸ்ட்ரிங்ஸ். ஓகேவா? அண்ட் நம்ம C++ல எப்படி சி அவுட் 2 ஏரோஸ் நம்ம போட்டுப்போமோ அதே மாதிரி ஜாவாவில் system டாட் அவுட் டாட் println தான். ஓகேவா? இதை போட்டு நீங்கள் ஈஸியாக சேம் சிமிலர், ஆனால் இங்கே நம்ம ப்ளஸ்ன்னு போட்டிருப்போம், அங்கே எப்படி போட்டிருப்போம் அதே இங்கே காமிச்சிருவோமே. சி அவுட் அப்படின்னு போட்டு 2 இது போட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்ன வரணுமோன்னு போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஜுங்கிற வேரியபிள் கால் பண்ணிட்டு மறுபடியும் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்போம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதுக்கு பதிலாக நம்ம ப்ளஸ் அப்படின்னு போட்டுடுறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஆனால் திஸ் ஹோல் திங் ஷுட் கம் அண்டர் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்ஸ் இங்கே இருக்கிற மாதிரி. அண்ட் இந்த எண்ட் இதுக்குமே உங்களுக்கு அங்கே என்ன வேல்யூ வந்துச்சோ அதே வேல்யூ தான் வரும். ஏன் ஒரே எக்ஸாம்பிள் எடுக்கலாம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் புரியறதுக்குங்கிறது மட்டும்தான். ஜஸ்ட் டேட்டா எப்படி கிளாஸிஃபை ஆகுது அப்படின்ட்டு. சரி, ஓகே. இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு.
வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் டெஃபினிஷன் அப்படின்ட்டு. அது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஜாவாவில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். லைவாக நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னும் டீட்டெயில்டாக. ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்ஸ் வி கவர் ஆல் த பேசிக்ஸ் இந்த 8 எபிசோட்லையும் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காகவும் நம்ம நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். பைத்தான் ஸ்பெசிஃபிக்காக, ஏன்னா நிறைய விஷயங்கள் பைத்தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், ஜாவாவுக்கு நிறைய விஷயங்கள் ஜாவா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், C++க்கு நிறைய விஷயம் C++ ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இந்த மொத்த இப்போ கரண்ட் சீரீஸே இந்த மூலத்துக்கும் காமனான என்னென்ன விஷயங்கள், கீ கான்செப்ட்ஸ் என்ன, அது மட்டும் தான் இந்த சீரீஸ். ஓகேவா? ரிமெம்பர், நம்ம ஏன் இங்கே இன்டெப்த்தாக நம்ம கோட் பண்ணல அப்படின்னா இது உங்களுக்கு பேசிக்ஸை புரிய வைக்கிறதுக்காகவே மட்டுமே டிசைன் ஆன எபிசோட்ஸ். ஓகேவா? கீ கான்செப்ட், டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எப்படி ஜாவால அது ஸ்ட்ரக்சர் பண்ணுறோங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஸோ அடுத்து பைத்தான். ஓகேவா? பைத்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், எப்போவுமே பைத்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே பைத்தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ ஐ ஹவ் ஓப்பன் பைத்தான். ஸோ அங்கே ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, ரெண்டுக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், இங்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ சிம்பிள், பைத்தானில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதால் ஆட்டோமேட்டிக்காக இது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும்னு கிடையாது. ஸோ வந்து இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பு, இது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்களா, ஏஜ் 25, ஹைட் 5.9, இனிஷியல் டி, டைரெக்டாக வேரியபிளையும் அந்த வேல்யூ உள்ள வேரியபிள்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அவ்வளோதான். நீங்கள் டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு கிடையாது. இதனால தான் பைத்தான் இஸ் கால்ட் as the beginner friendly language. நான் ஏன் C++, ஜாவா, பைத்தான் அப்படின்னு கடைசியாக பைத்தான் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியறதுக்காக. C++ல ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணி அதில் வந்து நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது எவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது, அதே மாதிரி ஜாவாவில் எப்படி இருக்குது, ஆனால் பைத்தானில் எப்படி இருக்குது, இதுதான் பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஓகேவா? ஸோ இங்கே டேட்டா மட்டும் போட்டு இப்போ நான் பிரிண்ட் மட்டும் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதே தான் பார்த்தீங்களா, C++ல என்ன அவுட்புட் வந்துச்சோ அதான் இங்கே வந்துச்சு, ஜாவாவில் என்ன அவுட்புட் வந்துச்சோ அதான் இங்கே வந்துச்சு. ஆனால் இங்கே எஃபர்ட் எவ்வளோ. தட் இஸ் வை பைத்தான் இஸ் மோஸ்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். ஸோ இதோட டேட்டா டைப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, வேரியபிள்ஸ் எப்படி நம்ம அசைன் பண்ணுறோம், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்கமிங் எபிசோட்ஸில் ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னா என்ன, தட் இஸ் அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் தான் சொன்ன மாதிரி, மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன, எப்படி நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாங்கிறது கீ கான்செப்ட்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.